ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய ஐஸ்வர்யாவை பார்த்ததுமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதாவது சூப்பராக ஒரு ப்ரொமோ வரும், அதை வச்சு நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னு எதிர்பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இப்போ ஐஸ்வர்யா அதிரடியில் இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் சித்ரா கௌதமை மிரள வைக்க போகிறாங்க. நீங்களா மருந்து கொடுத்து பைத்தியமாக்குறீங்க, இந்தா வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஐஸ்வர்யா களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் ப்ரொமோ பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மகாவோட முகமாக இருக்கட்டும், சூர்யாவோட முகமாக இருக்கட்டும், உண்மை தெரிஞ்ச மாதிரியே தான் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. அதனால் இது ஐஸ்வர்யாவுடைய பெரிய ஒரு திட்டம் தான் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. அது தெரிஞ்ச மாதிரியே பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோடில் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக காட்டிட்டாங்க. இப்போ ஐஸ்வர்யாவை சொல்லவே தேவையில்லை. நம்ம பழைய ஐஸ்வர்யா எப்படி அதிரடி அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இனி சித்ரா கௌதம் நிம்மதியாக தூங்கவே விட மாட்டாங்க. என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிடுவாங்கங்கிறது ப்ரொமோவில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. நாளைக்கான எபிசோட்லேயே அந்த அதிரடி ஆரம்பமாயிடும். இன்னும் சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரொமோவை அந்த வாரத்துக்கு ஃபுல்லுமே ஸ்டோரியாக கொண்டு போவாங்க. ஆனால் என்னமோ தெரியல, இப்போ 2-3 வாரமாகவே ஸ்டோரியை செம ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே மகா போனதுக்கு அங்கே ஐஸ்வர்யா போனதுமே செய்கிற சிறப்பான சம்பவம் என்னென்னா, இப்போ கௌதமுக்கு பொண்ணு பார்க்குறது அப்படி இப்படின்னு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பழந்தட்டு பூத்தட்டுலாம் அப்படியே பறக்க விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை பார்க்குறாங்க பாருங்கள். காஞ்சனாவில் அந்த பேய் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பார்வை. அப்போயே சித்ரா கௌதமுக்குலாம் வயிற்றில் புளி கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் ஐஸ்வர்யாவோட ஆட்டம் ஆரம்பமாயிடும். என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணாங்க என்ன ஏதுன்னு ஒரு பக்கத்து பார்த்தோம்னா அவங்கள பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். சரி, இன்னொரு பக்கத்து அப்படியே நேர் எதிரி இந்த பக்கத்து பார்த்தோம்னா வீட்டில் ஒரு அனாமிக்கான ஒரு ஆள் இருக்காங்கல்ல, பயங்கரமான வில்லின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பக்கட்டும் அப்படியே கேம் விளாட்ற வில்லி இருக்காங்கல்ல, அவங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிட்டு தான் வீட்டில் சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால் அனாமிக்காவை என்ன பண்ணும் அப்படிங்கிறது இப்போ பிரபாவுக்கு நல்லாவே தெரியும். அதை தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா விஜய் நியூடில்ஸ் செஞ்சு தர சொன்னாங்க. செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அதில் உப்பு போட்டிருந்தாங்க. எடுத்து கொண்டு கொடுத்து நீ சாப்பிடுமான்னு கொடுக்கும்போது வாயில் எடுத்து வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் அவங்க எதாலையும் சொல்ல முடியாதுல்ல, நான் தான் உப்பு போட்டேன்னு. ஆனால் நாளைக்கான எபிசோடில் இதெல்லாம் தெரிய வந்துடும். ஏன்னா பிரபா பார்த்துருந்துருப்பாங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் இன்னும் அனாமிகா நல்லா 2 பேச்சு விடுவாங்க. பேசின கையோட தயவு செஞ்சு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா கதை நல்லாயிருக்கும். ஏன்னா பிரபா பாவம் ரொம்பவே. ஆனால் பிரபாவுக்கு என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதை பிரபா ரொம்ப சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மகா ஐஸ்வர்யா அவங்கெல்லாம் சேர்ந்து சொன்னதை. அதனால் கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. இதுக்கடையில் நம்ம சாக்லேட் பாய் சும்மா இருப்பார். அவர் வேறு மார்ஷலாஸ் பாய் வேறு. அவர் கும்ஃபு கராத்தாலாம் தெரிஞ்சாலே. அதனால் சூர்யா அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டார். அதனால் ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போவாங்க. ஆனால் என்ன இன்றைக்கி சூப்பராக ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ரொம்பவுமே அதான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஐஸ்வர்யா அடுத்து போய் அங்கே என்ன அட்ராசிட்டி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து பேசலாம், ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமால் பாசி தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.